ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா எக்ஸசைஸ் 1.4 கிராமர்ஸ் ரூலில் இருக்கக்கூடிய செகண்ட் ப்ராப்ளம், தேர்ட் ப்ராப்ளம், ஃபோர்த் ப்ராப்ளம், ஃபிஃப்த் ப்ராப்ளம் இதெல்லாம் பார்க்கலாம். இப்போ செகண்ட் கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஏ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் 1 mark is awarded for every correct answer, while 1/4 mark is deducted for every wrong answer. A student awarded 100 questions and got 80 marks. How many questions did he answer correctly? Use Grammar's rule to solve the problem. அதை வச்சு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நடக்குது. அதில் 1 mark தான் வந்து 1 mark டைப்பில் தான் இருக்குது. அதை வச்சு ஒரு கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணால் 1 mark வந்து தருவாங்க. அதே இது தப்பாகிடுச்சுன்னா அந்த கொஷினில் 1/4 mark வந்து டெடியூஸ் ஆகிடும், அதை வச்சு குறைஞ்சிரும், நெகட்டிவ் மார்க் மாதிரி தப்பாக இருந்ததுன்னா. அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 100 கொஷின் வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. பட் ஆனால் எவ்வளோ மார்க் எடுக்கிறாங்கன்னா 80 marks எடுக்கிறாங்க. கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, ஹவு மெனி கொஷின்ஸ் டிட் யூ ஆன்சர் கரெக்ட்லி, அவன் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது எந்த மெத்தடில் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கிராமர்ஸ் ரூலில் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறாங்க. கிராமர்ஸ் ரூலில் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு let x and y be the number of questions answered correctly and incorrectly. அதாச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கிறோம் எத்தனை கொஷின் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க, ஒய்ன்றது எத்தனை கொஷின் வந்து தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா, அதை ஈக்குவேஷன் டைப்பில் எழுதுகிறோம். ஈக்குவேஷன் டைப்பில் எழுதுகிறப்ப ஃபஸ்ட் நம்ம என்னென்னா, எத்தனை கொஷின் மொத்தமாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க, 100 கொஷின் ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கொஷின் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாதனால எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எவ்வளோ கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கொஷின் தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியல. அதனால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு டோட்டலாக 100 கொஷின் ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இவ்வளோ மார்க் செக்யூர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மார்க் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதி வந்து கரெக்டாக பண்ணியிருப்பாங்க, பாதி தப்பாக பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா கரெக்டாக பண்ணது எக்ஸ், தப்பாக பண்ணது ஒய்ஏ. ஆனால் வந்து 1/4 மார்க் வந்து டெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. டெடியூஸ்னால் நெகட்டிவ் சைன். அப்போ 1/4 ஒய், ஓகேவா. அப்புறம் எவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்க, இதுக்கு 80 மார்க். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் 2 கண்டுபிடிச்சாச்சு. டெல்லு கண்டுபிடிக்கணும்னா எப்படின்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒரு பக்கமும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் ஒரு பக்கமும் எழுதணும். அதுதான் வந்து டெல். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்னால் 1 ஒய்னா 1 மைனஸ் 1/4. இப்போ டெல் கண்டுபிடிக்கணும்னா மெயின் டைகனல் மைனஸ் சப் டைகனல். மெயின் டைகனல் வந்து -1/4, சப் டைகனல் வந்து -1. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், -5/4. இப்போ நாட் ஈக்குவல் டு 0. நாட் ஈக்குவல் டு டெல் வந்து நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கு. தேர்ஃபோர் டெல் வந்து நாட் ஈக்குவல் டு 0னா கிராமர்ஸ் ரூல் கேன் பி அப்ளிகேபிள். ஓகேவா. கிராமர்ஸ் ரூல் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு தெரியும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறீங்கன்னா, கிராமர்ஸ் ரூல் அப்ளை பண்ண முடியாது. கொஷின் என்ன கேட்குறாங்கன்னா, கரெக்டான ஆன்சர் மட்டும்தான் கேட்குறாங்க. கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு மெனி கொஷின் டிட் யூ ஆன்சர் கரெக்ட்லின்னு தான் கேட்குறாங்க. அப்படின்னா எக்ஸோட வேல்யூ மட்டும் தெரிஞ்சால் போதும். இதில் எக்ஸோட வேல்யூ தெரியணுன்னா என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் ஈக்குவல் டு டெல் எக்ஸ் டிவைடட் பை டெல்டா. டெல் எக்ஸ் கண்டுபிடிக்கணுன்னா என்ன சொல்லியிருக்கேன், டெல்டாவை பாருங்கள். டெல்டாவில் வந்து ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸுக்கு பதிலாக போடணும், எக்ஸ் காலத்துக்கு பதிலாக. எக்ஸ் காலத்தில் வந்து 1 வந்துன்னா 180 போடணும். இப்போ 1 மைனஸ் 1/4 அப்படி இருக்குமா. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், -100/4. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -80. இப்போ வந்து 4 டேபிளில் 100 வந்து எத்தனை டைம்ஸ் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -25 டைம்ஸ் போகுமா, -80. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா -105. இப்போ இதுதான் வந்து டெல் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, டெல் எக்ஸ் டிவைடட் பை டெல்டா. இப்போ -105லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா -5/4 நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு -105 டிவைடட் பை, இது மேலே வந்துச்சுன்னா 4 டிவைடட் பை 5 அப்படின்னு வருமா.
4 divided by 5 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகும். 5 டேபிள் இது 2 டைம்ஸ் இது 1 டைம்ஸ். அப்போ 21 into 4 21 into 4 என்ன 4 1s are 4 அப்புறம் 4 2s are 8 அப்போ 84. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து therefore x equal to 84. அப்படின்னா the student எந்த கொஷின் அந்த ஸ்டூடெண்ட் வந்து எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84 கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த சம்க்கான ஆன்சர் வந்து 84 தான். the student has answered 84 questions கரெக்ட்லி. ஓகேவா, இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். சப்போஸ் இதில் வந்து இன்கரெக்டுன்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் ஒய் வந்து கண்டுபிடிக்கணும். ஒய் கண்டுபிடிச்சா இன்கரெக்ட். ஒய் எப்படி கண்டுபிடிப்பீங்க, டெல் ஒய் டிவைடட் பை டெல்டா. இதே மாதிரி டெல் ஒய் போட்டு டெல்டாவால் டிவைட் பண்ணிங்கன்னா ஒய் கிடச்சிரும். அந்த ஸ்டூடெண்ட் எவ்வளோ வந்து தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க, எத்தனை கொஷின் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ தேர்ட் கொஷின் பாருங்கள். தேர்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, a chemist has one solution which is 50% acid and another solution which is 25% acid. How much each should be mixed to make 10 liters of 40% acid solution? Use Grammar's tool to solve the problem. அதாவது கெமிஸ்ட் அப்படின்னா யாருன்னா ஒரு வேதியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாச்சும் இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ்லாம் வந்து கண்டுபிடிக்கிறவர். அவர்கிட்ட வந்து 2 டைப் ஆஃப் சொல்யூஷன் இருக்குது. ஒரு சொல்யூஷன் என்ன பார்த்தீங்கன்னா 50% வந்து ஆசிட் இருக்குது, இன்னொரு சொல்யூஷனில் 25% ஆசிட் இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஹவு மச் ஈச் ஷுட் பி மிக்ஸ்டு டு 10 liters ஆஃப் a 40% ஆஃப் ஆசிட் சொல்யூஷன். அதாச்சும் நம்மளுக்கு வந்து 10 liters ஆஃப் 40% ஆஃப் ஆசிட் சொல்யூஷன் வரணும். இது ரெண்டுத்தில் 50% ஆஃப் ஆசிட் சொல்யூஷன் வந்து எவ்வளோ மிக்ஸ் பண்ணால் அது கூட 25% ஆஃப் ஆசிட் சொல்யூஷனும் கூட சேர்ந்து நம்மளுக்கு 10 liters வரணும். 10 liters வராதது பத்தாதது. அது மட்டும் இல்லாமல் அந்த 10 liters எப்படி இருக்கணும்னா 40% வந்து ஆசிட் சொல்யூஷனாக இருக்கணும். இது பாருங்கள் 50% ஆசிட் சொல்யூஷன், இது வந்து 25% ஆசிட் சொல்யூஷன். இது ரெண்டுமே எவ்வளோ பர்சன்டேஜ் சேர்ந்தால் 10 liters வந்து நம்மளுக்கே 40% ஆசிட் சொல்யூஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை வந்து கிராமர்ஸ் ரூல் மூலிமா சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன எடுத்துக்கிறேன்னா எக்ஸுன்றது லிட்டர்ஸ் ஆஃப் 50% ஆஃப் ஆசிட்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒய் வந்து லிட்டர்ஸ் ஆஃப் 25% ஆஃப் ஆசிட் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். லெட் எக்ஸ் வந்து லிட்டர்ஸ் ஆஃப் 50% ஆசிட், ஓகேவா, அண்ட் ஒய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டர்ஸ் ஆஃப் 25% ஆசிட் சொல்யூஷன் டு பி மிக்ஸ்ட். ஓகேவா, இப்போ என்ன கேட்குறாங்க, இது ரெண்டும் சேர்ந்துன்னா 10 liters வந்து வரணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 10 liters வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து 10 liters அப்படின்றது ஒரு ஈக்குவேஷன். அடுத்து 50% ஆஃப் எக்ஸ்னால் ஆசிட் சொல்யூஷன், ஃபஸ்ட் ஆசிட் சொல்யூஷன், ஓகேவா. அடுத்து 25% ஆஃப் ஒய் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த பர்சன்டேஜில் சேர்த்து 10 லிட்டரில் 40% ஆசிட் சொல்யூஷன் வேணும். அப்போ 40% ஆஃப் இது ரெண்டும் சேர்றதுனால எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ வந்து ஆஃப்னா மல்டிப்ளிகேஷனா, ஓகேவா. 50% வந்து நம்ம எப்படி போடலாம், பர்சன்டேஜ்னால் 100. இப்போ 50 டிவைடட் பை 100 இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 25 divided by 100 into y equal to 40 divided by 100 into இங்கே பாருங்கள் x plus y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இந்த ஈக்குவேஷனில் x plus yனா 10 அப்படின்னு இருக்கு. அப்போ 10 போடுறோம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழே இருக்க 100ன்றதுனால எல்லாத்துலேயும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டிவைடட் பை 100 மல்டிப்ளை பை 100. போத் சைட்ஸ் எல்லா பக்கமும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், ஃபஸ்ட்டு இங்கே 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உள்ளே வரும். அப்புறம் 50 into 100 டிவைடட் பை 100 கேன்சல் ஆகிடும். அப்புறம் இங்கே 100 உள்ள வந்தால் 100 கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து 100 வந்துன்னா 100 கேன்சல் ஆகிடும். அப்போ 50x
ப்ளஸ் 25y ஈக்குவல் டு 400. இந்த 10 அப்படி இருக்குமோ மல்டிப்ளை ஆச்சுன்னா 400 வந்துடும். இப்போ பாருங்கள், அதை 25 டேபிளால் டிவைட் பண்ண முடியும். 25 டேபிளால் டிவைட் பண்ணிங்கன்னா எத்தனை டைம்ஸ் டிவைட் ஆகும்? இது 2 டைம்ஸ் வரும், 2x. இது 1 டைம்ஸ். இது வந்து 400 வந்து எத்தனை டைம்ஸ் வரும்? 16 டைம்ஸ் வரும். இப்போ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ டெல்டா வந்து எழுதுகிறோம். டெல்டா எழுதுகிறப்ப என்ன எழுதணும்? இந்த ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷனும் எக்ஸ் காலம் ஃபஸ்ட்டும் ஒய் காலமும் எழுதுவோம். இப்போ எக்ஸ் காலம் எழுதணும் ஃபஸ்ட்டு. டெல் ஈக்குவல் டு எக்ஸ் காலம் எழுதுனா ஃபஸ்ட்டு இதில் 1 இருக்குது, இதில் 2 இருக்குது கோஎஃபிஷியன்ட். இப்போ அது போடுறேன். ஒய் காலம் எழுதினா ரெண்டுத்துல 1 1 இருக்குது. இப்போ டெல்லை கண்டுபிடிச்சிங்கன்னா மெயின் டைகனல் 1, சப் டைகனல் -2 ஈக்குவல் டு -1, நாட் ஈக்குவல் டு 0 தான் வருது. அப்போ கிராமர்ஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணலாம். therefore கிராமர்ஸ் ரூல் கேன் பி அப்ளிகேபிள். ஓகேவா? அப்போ அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். இப்போ அப்ளை பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? எவ்வளோ ஆட் பண்ணியிருந்தால் எக்ஸும் ஒய்யும் எவ்வளோ ஆட் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு 40% ஆஃப் ஆசிட் சொல்யூஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தானே கொஸ்டினில் கேட்குறாங்க. அதனால் என்ன பண்ணுறோம்னா, அடுத்து டெல் எக்ஸும் டெல் ஒய்யும் கண்டுபிடிக்கணும். ஏன்னா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக டெல் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வர காலத்தில் என்ன பண்ணணும்? இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பி எலமெண்ட்ஸ் எழுதணும். பி எலமெண்ட்ஸ்னால் இந்த 10ம் இந்த 10ம் இங்கே இருக்கக்கூடிய 16ம் எழுதணுமா? டெல் எக்ஸ்க்கு பதிலாக எக்ஸ் வர காலத்தில் 10 16 போடுவோம். மற்றது டெல்டாவில் இருக்கிறது அப்படியே எழுதுவோம் ஒய் காலத்தில். இப்போ எழுதணுன்னா மெயின் டைகனல் வந்து 10, சப் டைகனல் -16 ஈக்குவல் டு -6. இதே மாதிரி டெல் ஒய் கண்டுபிடிச்சா இதில் வந்து 1 2 அப்படி இருக்கும். எக்ஸ் காலம் மாறாது, ஒய் காலம் மாறும். ஒய் காலத்தில் வந்து ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க 10 16 வரும். இப்போ வந்துடுச்சுன்னா 16 -20 ஓகேவா? -4. இப்போ டெல் எக்ஸும் கண்டுபிடிச்சாச்சு, நம்ம டெல் ஒய்யும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x ஈக்குவல் டு டெல் எக்ஸ் டிவைடட் பை டெல்டா -6 டிவைடட் பை -1 ஈக்குவல் டு 6. இதுதான் வந்து எக்ஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஒய் ஈக்குவல் டு டெல் ஒய் டிவைடட் பை டெல்டா. டெல் ஒய் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? -4. டெல்டா வந்து -1, மைனஸ் மைனஸ் கேன்சல் 4. இப்போ கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸோட வேல்யூ வந்து 6 ஆகும், ஒய்யோட வேல்யூ வந்து 4 ஆகும் கண்டுபிடிச்சாச்சு. அப்படின்னா என்ன? 50% ஆஃப் ஆசிட் சொல்யூஷன் வந்து 6 லிட்டர்ஸ் இருந்தால் போதும். 25% ஆஃப் ஆசிட் சொல்யூஷன் வந்து நம்மளுக்கு 4 லிட்டர் இருந்தால் போதும் அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ ஃபைனலாக நம்ம எழுதலாம். தட் இஸ் 6 liters of 50% acid and 4 liters இருக்கணுமா? 4 liters of 25% acid solution to be mixed to get 10 liters of 40% ஆசிட் சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். இந்த ஆன்சரும் ஃபைனலாக எழுதுங்க. ஓகேவா? இப்போ 4th கொஸ்டின் பாருங்கள். A fish tank can be filled in 10 minutes using both pumps A and B simultaneously. However, pump B can pump water in or out at the same rate. If pump B is inadvertently run in reverse, then the tank will be filled in 30 minutes. How long would it take each pump to fill the tank by itself? கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ஃபிஷ் டேங்க் வந்து தண்ணி ஊற்றுறாங்க. அது அந்த தண்ணி வந்து ஃபில் ஆகுறதுக்கு முழுசாக வந்து ஃபிஷ் டேங்கில் தண்ணி வந்து சேர்றதுக்கு எத்தனை பம்ப் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபின்னு 2 பம்ப் எடுத்துக்கிறாங்க. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா 10 நிமிஷம் ஆகுது. அந்த பம்பு பி மட்டும் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டரை வந்து ஃபஸ்ட்டு வெளியில் எடுக்குது. அடுத்து என்ன பண்ணுதுன்னா, வாட்டரை வந்து அதே ரேட்டுக்கு உள்ளே விடுது. எவ்வளோ ஃபோர்ஸில் வந்து அது தண்ணி வந்து ஃபஸ்ட்டு எடுக்குதோ ஒரு ஏன்ற பம்ப் வந்து தண்ணி விடுது போல், பின்ற பம்ப் வந்து தண்ணி எடுக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால வந்து என்ன பண்ணுதுன்னா, அது எவ்வளோ தண்ணி வந்து எடுக்குதோ அதே ஃபோர்ஸ்க்கு தண்ணி வந்து விடுது அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் பம்பு பி வந்து என்ன பண்ணுதுன்னா ரிவர்ஸ் ஆகுது, அதாவது ஆப்போசிட்டாக இருக்குது. அதே சேம் ரேட் இல்லாமல் விடுற அளவுக்கு ஈக்குவலாக வந்து தண்ணி வந்து என்ன பண்ணுதுன்னா வெளியில் விடுற அளவுக்கு உள்ளே விடலை.
30 நிமிஷம் எடுத்துக்குது உள்ளே விடுறது அப்படின்னா, அந்த தண்ணியை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து 30 நிமிஷம் எடுத்துக்குதுன்னா, அப்போ 2 பம்பும் தனித்தனியாக அந்த டேங்கை ஃபில் பண்ணிச்சுன்னா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. கொஷின் என்னென்னா, ஒரு 2 பம்ப் கொடுத்துருக்காங்க. 2 பம்பு வந்து அந்த ஃபிஷ் டேங்க் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இதில் பம்பு பி மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியை வந்து வெளியில் ஃபஸ்ட்டு இழுக்குது. அதே ரேட்டுக்கு வந்து அடுத்து யூஸ் பண்ணுறப்ப தண்ணியை வந்து உள்ளே விடுற மாதிரி வாட்டர் செட் பண்ணுறாங்க. உள்ளே விடுது. 2மே வந்து அது ஈக்குவலான ஃபோர்ஸ் தான் கொடுக்குது. சப்போஸ் பம்பு பி வந்து ஆப்போசிட்டாக இருக்குது, ஈக்குவல் ஃபோர்ஸ் இல்லாமல், அதாச்சும் எவ்வளோ தண்ணியை வந்து வெளியில் எடுக்கிற அந்த வேகம் வந்து குறையுது. 2மே எவ்வளோ அளவுக்கு எடுக்குதோ அவ்வளோ அளவுக்கு வந்து தண்ணியை உள்ளே விடுற அளவுக்கு வந்து வேகம் குறையுது. வேகம் குறையிறப்ப அது வந்து 30 நிமிஷம் வந்து எடுத்துக்குது தண்ணியை ஃபில் பண்ணுறதுக்கு. சப்போஸ் அது வந்து 2 பம்பும் வந்து தனித்தனியாக தண்ணியை விட்டாங்கன்னா எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுதான் இந்த கொஷினில் கேட்குறாங்க. கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்யூஷனில் என்னென்னா அந்த பம்பு வந்து 1/A 1/Bன்னு வச்சுக்கலாம். நம்ம இது 2மே சேர்ந்து ஒரு தண்ணியை வந்து ஃபில் பண்ணுறது 10 நிமிஷம் எடுத்துக்குதா, அப்போ 1/10 அப்படின்னு போடுங்க. 1/ல அடுத்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பி வந்து ரிவர்ஸில் இருக்கிறதுனால 1/Aலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம். ஓகேவா? இது வந்து அட்வான்ட் இன் ரிவர்ஸ், அப்படியே வந்து அதோட ஸ்லோ வந்து குறையுது. அதனால் இது ஃபில் பண்ணுற 30 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறதுனால நெகட்டிவில் போடுறோம். இப்போ இது மாதிரி இருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, 1/Aவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், 1/Bயை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து ஈக்குவேஷன் வந்து எழுதுகிறப்ப என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 1/10, அடுத்து எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 1/30. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். டெல் கண்டுபிடிக்கிறேன்னா அப்புறம் 1 1 1 மைனஸ் 1. இப்போ அது மாதிரி தான் டெல் வந்து போட போகிறோம். 1 1 வரும், சாரி -1. இப்போ இது வந்து -1 வருமா, இது -1 ஈக்குவல் டு -2 நாட் ஈக்குவல் டு 0 வந்துடுச்சு. அப்போ கிராமர்ஸ் ரூல் கேன் பி அப்ளிகபிள். கிராமர்ஸ் ரூல் வந்து அப்ளை பண்ண முடியும். இதில் வந்து ΔX வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு தெரியணும், ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ அது மாதிரி அப்படின்றதுனால. ΔXனால் இந்த எக்ஸ் வர கோஎஃபிஷியன்ட்டுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் 1/10 1/30 இருக்குது. சரி, இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 1/10 1/30 இருக்குது. இப்போ அதுதான் போடணும். ஓகேவா? 1/10 1/30. இங்கே வந்து டெல்டாவில் இருக்கிறது தான் ஒரு 1 -1. இப்போ பண்ணிங்கன்னா -1/10 வரும். இது வந்து -1/30. ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா -4/30. இது வந்து என்ன 2 டேபிளால் டிவைட் பண்ணுறோம். 2 டைம்ஸ், இது வந்து 15 டைம்ஸ். அப்போ ΔX ஈக்குவல் டு -2 டிவைடட் பை 15. ΔX வந்து கண்டுபிடிச்சாச்சு. ΔY இதே மாதிரி கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் வந்து டிட்டர்மினண்ட்டில் இருக்கிற 1 தான் இருக்கும். இந்த 1 -1க்கு பதிலாக ஈக்குவல் டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க 1/10 1/30 வரும். இப்போ 1/30 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது வந்து -1/10. இப்போ எல்சிஎம் எடுத்திங்கனாலும் 30 வருமா, 30 கீழே வந்ததுன்னா இது வந்து 3 டைம்ஸ் வரும். அப்போ 1 - 3 வந்து -2. இப்போ -230னா 1 டைம்ஸ் 15 டைம்ஸ் வரும். ஓகேவா? அப்போ ΔY ஈக்குவல் டு -1 டிவைடட் பை 15. இப்போ எக்ஸ் வேணும்னா ΔX டிவைடட் பை டெல்டா. ΔX என்ன கண்டுபிடிச்சோம், 2/15. டெல்டா என்ன கண்டுபிடிச்சோம், -2. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 2/15. சரி இது வந்து -2/15. இப்போ -2/15 இங்கே இருக்கும். இப்போ வந்து 1/-2 வருமா, இந்த -2 கேன்சல் ஆகிடுச்சா. இப்போ 1/15 இதுதான் வந்து எக்ஸோட வேல்யூ. எக்ஸோட வேல்யூ வந்து 1/15. எக்ஸ் ஈக்குவல் டு 1/15னா எக்ஸ்னால் என்னது 1/A. 1/A ஈக்குவல் டு 1/15. இதுலேருந்து என்ன தெரியுது, தேர்ஃபோர் A ஈக்குவல் டு 15 அப்படின்னு தெரியுது. பி கண்டுபிடிக்கணும், ஒய் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி ΔY டிவைடட் பை டெல்டா. ΔY என்ன வந்தது -1/15, டெல்டா என்ன வந்தது -2. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா
minus 1 by 15 into 1 by minus 2. இது ரெண்டுத்தையும் பண்ணிங்கன்னா மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். கீழே வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 15 2s are 30. இப்போ 1 by 30. del y வந்து y வந்து 1 by 30. அப்படின்னா y equal to 1 by 30னா yனா நம்ம என்னன்னு பேர் வச்சு 1 by b equal to 1 by 30 அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ b equal to 30. இது எல்லாமே மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம மினிட்ஸ் போட்டுப்போமா. ஏவும் 15 minutes. இப்போ கரெக்டாக லாஸ்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. அது ரெண்டும் ஃபில் ஆகிறதுக்கு ஏ மட்டும் ஃபில் ஆகிறதுக்கு 15 minutes எடுத்துக்கோ, பி மட்டும் 30 minutes எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன இதுலனா பம்ப் ஏ பி ஃபில் த டேங்க் by 15 minutes and 30 minutes respectively. ஓகேவா, இதுதான் இந்த சம்க்கான ஆன்சர். இப்போ 5th சம் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 5th சம் கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். A family of 3 people went out for a dinner in a restaurant. அதாச்சு ஒரு ஃபேமிலியில் 3 பேர் இருக்காங்க, ஒரு குடும்பத்தில் 3 பேர் இருக்காங்க. அவங்க சாப்பிட்றதுக்காக வெளியில் போகிறாங்க. அதாச்சு அங்கே சாப்பிட்ற இடத்துல அந்த ஃபுட்டோட ரேட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா த காஸ்ட் ஆஃப் 2 தோசை அண்ட் 3 இட்லிஸ் அண்ட் 2 வடைஸ் இஸ் rupees 150. அதாச்சு 2 தோசையும் 3 இட்லியும் 2 வடையும் சேர்த்து 150 ரூபா பில் பே பண்ணோம். காஸ்ட் ஆஃப் த 2 தோசை 2 இட்லிஸ் 4 வடைஸ் வந்து 200. அதாச்சு 2 தோசை 2 இட்லி 4 வடை வாங்கினா 200 ரூபா தரணும். 5 தோசை 4 இட்லி 2 வடை கொடுத்தா 250 ரூபா. The family has rupees 350 in hands and they ate 3 தோசை and 6 இட்லிஸ் and 6 வடைஸ். அதாச்சும் அந்த ஃபேமிலிக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 தான் இருக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 3 தோசையும் 6 இட்லியும் 6 வடையும் சாப்பிட்றாங்க. அவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த ஃபேமிலிக்கிட்ட 350 தான் இருக்குது. இதில் கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா will they be able to manage to pay the bill within the amount they had. அதாச்சும் அவங்களால அந்த பில்லை வந்து கட்ட முடியுமா, அவங்கக்கிட்ட வந்து 350 தான் இருக்குது, ஆனால் இவ்வளோ சாப்பிட்ருக்காங்க, அந்த பில்லை வந்து கட்டியிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து கண்டுபிடிங்க, கிராமர் ரூல் யூஸ் பண்ணி இதில் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம் தான். இப்போ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் ஒன்றுத்துக்கும் ஒன்று தோசைன்றதை வந்து எக்ஸாகவும் இட்லியை வந்து ஒய்யாகவும் வடையை வந்து இசட்டாகவும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். அது மாதிரி எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் சம் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். லெட் த காஸ்ட் ஆஃப் 1 தோசை 1 இட்லி அண்ட் 1 வடை பி எவ்வளோ எடுத்துக்கிறோன்னா ருபீஸ் எக்ஸாகவும் ஒய்யாகவும் அண்ட் இசட்டாகவும் எடுத்துக்கிறோம். ஓகேவா, ரெஸ்பெக்டிவ்லி இது மாதிரி எடுத்துக்கிறப்ப இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, 2 தோசை கொடுத்துருக்காங்க, 2x இட்லி வந்து 3 அப்போ 3y அப்புறம் 2 வடைஸ்ன்றதுனால ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 150. இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், 2 தோசைஸ் 2x 2 இட்லிஸ் 2y 4 வடைஸ்ன்றதுனால 4z ஈக்குவல் டு 200. அடுத்து வந்து 5 தோசைஸ் 5x 4 இட்லிஸ்ன்றதுனால 4y 2 வடைஸ்ன்றதுனால 2z ஈக்குவல் டு 250. இப்போ 3 ஈக்குவேஷன் வந்து இப்போ டேட்டா கொடுத்துருக்காங்க. 3 ஈக்குவேஷன் வந்து எழுதியாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் எல்லா சம்லையும் கண்டுபிடிக்கிற மாதிரி டெல் கண்டுபிடிப்போமா. இப்போ டெல் போட்டிங்கன்னா டெல் என்ன வரும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் முதல்ல எழுதுங்க, 2 2 5 3 2 4 2 4 2. ஃபஸ்ட்டு இது போடலாமா, ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு. இப்போ 2 போட்டிங்கன்னா என்ன வரும், 2 4 4 2. இப்போ 2 2s are 4 minus 16. ஓகேவா, -3 into 2 2s are 4 minus 20. இப்போ வந்து இங்கே 2 இருக்குது, ப்ளஸ் சைன் தான். இங்கே என்ன வரும், 4 2s are 8 minus 5 2s are 10. இப்போ 4லேருந்து 16 6லேருந்து 4 போயிடுச்சுன்னா என்ன வரும், -12. -3 into
20லேருந்து 4 போயிடுச்சுன்னா -16 + 2 × -2 கரெக்டாக. இப்போ 12 2s -24. இது வந்து 6 3s 18 1 48 +48 வருமா. இது வந்து -4. இப்போது இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா -28 + 48 இப்போ என்ன வரும்? +20. டெல்லோட வேல்யூ +20. இப்போ நாட் ஈக்குவல் டு 0. கிராமர்ஸ் ரூல் கேன் பி அப்ளிகபிள். கிராமர்ஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அடுத்து வந்து என்ன? ΔX ΔY ΔZ கண்டுபிடிக்க போகிறோம். ΔX எப்படி போடுவீங்க? எக்ஸ் வர காலத்தில் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் 150 200 250 போடுவீங்களா? மற்றதெல்லாம் டெல்லில் என்ன இருக்குமோ அதெல்லாம் போடுவீங்களா? ஒய் காலம் அப்படி இருக்கும், இசட் காலம் அப்படி இருக்கும். இப்போ இதுக்கெல்லாம் வந்து மாடலஸ் போட்டிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடலாம். 150க்கு வந்து போட்டிங்கன்னா 4 -16 -3 × 3 போட்டிங்கன்னா 400 -1000 வருமா? 3க்கு போட்டிங்கன்னா 1000 + 2க்கு போட்டிங்கன்னா 800 -500 ஓகேவா? இப்போ 150 -12 ஓகேவா? -3 × -600 + 2 × 300. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -800 வருமா? 1800 வருமா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா +800 வரும். இது +600. இங்கே பாருங்கள், ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ், 2 0 ஆடுமா? 600. இப்போ ΔXோட வேல்யூ வந்து 600 அப்படின்னு தெரியுது. அடுத்து ΔY கண்டுபிடிச்சிங்கன்னா எக்ஸோட காலம் மாறவே மாறாது. 2 to 5 தான். ஒய்யோட காலத்தில் தான் வந்து 150 200 250 இதெல்லாம் இருக்குமா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் இங்கே வந்து 2 4 2. இப்போ 2க்கு பிரிச்சேன்னா இப்போ 2க்கு பிரித்தோன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 400 -250யோட 4 மல்டிப்ளை பண்ணால் 1000. அதே மாதிரி 150க்கு போட்டோன்னா 2 2s 4, அப்புறம் 5 4s -20, அப்புறம் இந்த 2க்கு போட்டோன்னா 250 × 2 வந்து 500 -1000. இப்போ இப்படி வருது. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோன்னா 2 × -600 வரும். -150 × -16, அப்புறம் இங்கே +2 × -500 ஓகேவா? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -1200. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா +2400. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னா -1000 ஓகேவா? இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு வர்றது 200. ΔY = 200. இப்போ இதே மாதிரி ΔZ வந்து போட போகிறோம். ΔZ போடுறப்ப எக்ஸ் காலம் அப்படி இருக்குமா? 2 2 5 அப்படி இருக்கும். ஒய் காலம் 3 2 4 அப்படி இருக்கும். இசட் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 200 அப்புறம் 250 இப்படி இருக்குமா? இப்போ இதுக்கு வந்து நம்ம டிட்டர்மினன்ட் போட்டிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2க்கு டிட்டர்மினன்ட் போட்டிங்கன்னா இது வந்து 500 மைனஸ், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 500 -800 வருமா? -3 × 3 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 500 -1000 கரெக்டாக? இப்போ 150 + 150க்கு போட்டிங்கன்னா 4 2s 8 -10. இப்போ 2 × -300 வரும். -3 × -500 வரும். +150 × -150 × -2. இப்போ 150 × -2. இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா -600 + 1500. இது வந்து -300 கரெக்டாக? இப்போ ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 600 வருமா? கரெக்டாக? ΔZ = 600. ΔZட்டும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எக்ஸு ஒய் இசட் எல்லாம் தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம்.
இப்போ ஃபார்முலா எழுதியாச்சு. எக்ஸ் கண்டுபிடிக்கணும். டெல் எக்ஸ் டிவைடட் பை டெல்டா. டெல் எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம் 600. டெல்டா என்ன கண்டுபிடிச்சோம் 20. இப்போ 0 0 கேன்சல். 2 டேபிளில் 60 வந்து 30 டைம்ஸ் வருமா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 30. அப்புறம் அதே மாதிரி டெல்வா என்ன கண்டுபிடிச்சோம் 200. டெல் 20 0 0 இது வந்து 10 டைம்ஸ், அப்போ 10. இதே மாதிரி டெல் இசட் வந்து 600 கண்டுபிடிச்சோம். டெல் வந்து 20 0 0 கேன்சல். இது வந்து 30 டைம்ஸ். ஓகேவா? இப்போ 30. இப்போ தேர்ஃபோர் நம்மளுக்கு இட்லி தோசை வடை தனித்தனியோட வேலை தெரிஞ்சிச்சா? எக்ஸ் ஈக்குவல் டு 30, ஒய் ஈக்குவல் டு 10, இசட் ஈக்குவல் டு 30. இப்போ அந்த ஃபேமிலி வந்து எவ்வளோ சாப்பிட்ருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போடணும். ஓகேவா? அப்போ தேர்ஃபோர் த காஸ்ட் ஆஃப் ஒன் தோசை தானே எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும் இஸ் ₹30. அதே மாதிரி இட்லி 1 இட்லி இஸ் ₹10 and 1 வடை இஸ் ₹30. இப்போ அதை தனித்தனியாக கண்டுபிடிச்சாச்சு. கொஷின் என்ன கேட்டிருந்தா அவங்க வந்து எவ்வளோ சாப்பிட்டாங்கன்னா 3 தோசை சாப்பிட்ருப்பாங்க, 6 இட்லி சாப்பிட்ருப்பாங்க, 6 வடை. அப்படின்னா த காஸ்ட் ஆஃப் 3 தோசைஸ், 6 இட்லி அண்ட் 6 வடைஸ் எப்படி வரும்? 3 தோசைனா 3 × 30 ப்ளஸ் 6 × 10 ப்ளஸ் 6 × 30. இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 90 ப்ளஸ் 60 ப்ளஸ் 180. இப்போ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 330 வரும். கரெக்டாக? 330 அவங்க என்ன கொஷினில் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 தான் அந்த ஃபேமிலி வந்து அமௌண்ட் வச்சிட்ருக்கு, அவங்களால இந்த பில்லை பே பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ அந்த பில் வந்து 330 தான் இருக்குது, அதனால் அவங்களால கண்டிப்பாக அந்த பில்லை வந்து பே பண்ணியிருக்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இப்போ இந்த 330ன்றது லெஸ் தென் 350 தானே? அப்போ தேர்ஃபோர் அந்த ஃபேமிலி வந்து மேனேஜ் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ எஸ் தே will be able to manage to pay the bill. டோட்டல் அமௌண்ட்டே வந்து 330 அப்படின்றத டோட்டல் அமௌண்ட்டுன்னு போட்டு ₹330 எடுத்துக்கோங்க. கரெக்டாக இதுதான் இந்த சம்க்கான ஆன்சர். ஓகேவா?